அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு மோட்டிவேஷன், அதாவது முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி நான் அந்த வீடியோவில் பேசலான்ட்டு இருக்கேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயமுமே சரி, எந்த ஒரு சமூகம் நடந்தாலும் சரி, அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ரெண்டு காரணம் இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எப்படின்னா, தினமும் நான் ஒரு காலையில் தொழுதுட்டு வரப்போ ஒருத்தரை பார்ப்பேன். மஸ்ஜிதுக்கு எதிரவே, பள்ளிவாசலுக்கு எதிரவே உட்காந்துருப்பார். அவர் கால் ரொம்ப வீங்கியிருக்கும். அதை பார்த்து எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். என்னடா இப்படி ஆயிடுச்சு ஒரு கால், என்ன நோயாக இருக்குமோ தெரியலையே, ஒருவேளை சுகராக இருக்குமோ, வேறு ஏதாவது பெரிய நோயாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டு போயிட்டுருக்கேன். திடீர்னு ஒரு நாள்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அதாவது ஒரு சிந்தனை வந்துச்சு மனசில். என்ன சிந்தனைன்னா, அல்லாஹ் அந்த மனிதருக்கு ஒரு நல்ல அறிவு கொடுத்தா என்ன, அதாவது நல்ல அறிவு கொடுத்தா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த நல்ல அறிவு வச்சு அல்லாஹ்கிட்ட துவா கேட்கலாம். அதாவது எல்லாம் அந்த மாதிரி இன்னத்துக்கு செஞ்சேன்னு எனக்கு தெரியல, ஒரு மன்னிப்பு கேட்கலாம் அவருடைய தவறை நினச்சி. அதாவது இப்போது அந்த ஆள் காரணம் கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு சுகர் நோய் வந்துச்சு, அதனால தான் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அதுக்கு சுகருங்கிறது நோய் கிடையாது, அது ஒரு காரணம் தான். அதுக்குண்டான ஒரிஜினல் காரணம் வேறு தான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு, இப்போ நான் ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன்னு வைங்களேன். போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னை கூப்பிட்டு சொன்னார். என்னென்னு, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாருங்க தம்பி, வழியில் ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு யாருக்காவது நஷ்டப்படுத்துகிற மாதிரி, அதாவது முள்ளோ கல்லோ கிடந்துச்சுன்னா அதை பக்கத்தில் தள்ளி விட்டு போங்க, அதுதான் உங்களுடைய பொறுப்பு. அதோட நம்மளுடைய பொறுப்பு அதானே. ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அதை நம்ம ஒதுக்கி வைக்கிறது நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்து. அதே மாதிரி தான் நம்ம செய்யணும். இப்போ நம்ம அவருக்கு என்ன பதில் சொல்லிட்டோம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இப்போ வழியில் போய்கிட்டு இருக்கிறப்போ அவரே அறியாமல் ஏதோ ஒரு கல்லில் அவர் காலில் அடிபட்டுடுச்சு, அவருக்கு நஷ்டப்படுத்திடுச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த கல்லால் எனக்கு அடி விழுந்துருச்சு அப்படின்றார். அதாவது இந்த கல்லால் அடி விழல் அவருக்கு, அதாவது அவருடைய சொல்லால் தான் அவருக்கு அடி விழுந்திருக்குது. அவர் ஒரு வாட்டி என்ன சொன்னாருன்னா, அதான் இந்த மாதிரி எனக்கு தேவையில்லாத வேலை நான் ஏன் செய்யணும்னு சொன்னாரா, அதுக்கு எடுத்ததுனால தான் அந்த அடி விழுந்துச்சு. அதே மாதிரி அந்த நபருக்கு கூட அந்த காலில் அந்த வீக்கம் இருக்குதுன்னு சொன்னோன்னா, அவர்கிட்ட கேட்டால் இப்போ சுகருன்னுவார். இப்போ அதுக்கு சுகர் காரணம் கிடையாது. இப்போ அந்த லைஃப்பில் வேறு ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கிறார். அந்த தப்புக்கு உண்டான காரணம் தான் அந்த மாதிரியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வியாபாரத்தில் தினமும் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறோன்னு வைங்களேன், 2000 ரூபாய் 2500 சம்பாதிக்கிறோம் தினமும். இப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு வியாபாரம் கம்மியாயிடுச்சு, 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு பெரிய மாற்றமா இல்லையா? இப்போ அதுக்கு யோசிக்குவாங்க, எதனால இந்த மாற்றம் வந்துச்சு, எதனால இன்னைக்கு சம்பாத்தியம் கம்மியாயிடுச்சுன்னு தெரியல அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ அதனால அவர் என்ன பண்ணுவார், யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ அந்த யோசிச்சு அதை புரிஞ்சுக்கிறாரு, இன்னைக்குள்ள வியாபாரத்துக்கு கம்மி எதுக்காக இருந்துச்சுன்னு சொல்லி. அதாவது இன்னைக்குள்ள வியாபாரம் கம்மி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் சிந்திக்க ஆரம்பிச்சு கடைசியில் அவருக்கு தெரிஞ்சிடும் எதனால இன்னைக்கு வியாபாரம் கம்மி இருக்குதுன்னு சொல்லி. அதாவது இன்னைக்குள்ள வியாபாரம் கம்மி இருக்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பொருளில் தரம் இல்லை, அதாவது நம்மளுடைய பொருளில் கம்மி இல்லை விலை, அதனால நம்ம அநியாயம் பண்ணுறோம், அதனால தான் நம்ம வியாபாரம் இன்னைக்கு கம்மி ஆயிடுச்சுங்கிறது அவருக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம லைஃப்பில் கூட ஒரு நோய் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த நோய்க்குண்டான காரணம் நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், சுகரு, கேன்சரு, வேறு ஏதோ நோய் எப்படிம்போம். ஆனால் அதுக்கு காரணம் அதே கிடையாது. நம்மளுடைய ஒரு தவறுகள் தான் இருக்கும். அந்த தவறுகளை நம்ம நினச்சி பார்க்கணும், இதனால இந்த தவறு வந்துச்சுன்னு சொல்லி. எல்லாத்துக்குமே ரெண்டு காரணம் இருக்குது இந்த உலகத்தில். எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று அந்த நோய் வர்றதுக்கு உண்டான ஒரு காரணம், அதாவது ஏதாவது ஒரு பொருளை சாப்பிடுவோம் அதனால நோய் வந்துட்டுன்னு சொல்லுவோம். ஆனால் அது காரணம் கிடையாது, ஒரிஜினல் காரணம் இருக்குது, அதை தான் நம்ம தேடணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஒரு பாடம் கிடைக்கும். அப்போ தான் நெக்ஸ்ட் அந்த தப்பு செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு யோசனை கிடைக்கும். அதனால் எப்போவுமே சரி, எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு பெரிய சமூகம் நடந்துச்சு, ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சு வாழ்க்கையில், அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அப்போ தான் நமக்கு அது தெரியும். அந்த டீப்பாக திங்க் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், இந்த தப்பால் தான் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குதுங்க. அப்போ தான் நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடிய தம்னு வரும். ஆனால் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு வைங்களேன், அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, நம்மளை மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கொடுப்போம்.